ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலீஸ் வேர்ல்டு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அந்த டாப்பிக்கும், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் முக்கியமான கொஸ்டின், ஒரு 30 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, அளவீட்டியல், அதாவது இயற்பியலில் அளவீட்டியல் அப்படின்ற டாப்பிக்கில் பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரெண்டுமே பார்த்தாச்சு. ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின் எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பருப்பொருட்களில் மிகச்சிறிய துகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அணு. சரிங்களா? ஒரு பொருளோட மிக சிறிய துகள் வந்து என்னென்னா அணு தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பருப்பொருட்களின் 3 நிலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திண்மம், திரவம், வாயு. சரிங்களா? அது போக 4ஆம் நிலை, 5ஆம் நிலை அப்படின்னு இருக்கு. சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பருப்பொருட்களின் 4ஆம் மற்றும் 5ஆம் நிலை. 4ஆம் நிலை வந்து பிளாஸ்மா, 5ஆம் நிலை வந்து போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். சரிங்களா? ஸோ இந்த பிளாஸ்மானா என்ன, போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம்னா என்ன, அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிளாஸ்மா நிலை என்றால் என்ன? சூரியனும் சந்திர மண்டலம், இந்த சூரியனும் சந்திர மண்டலமும் ஒரு மிக்சிங்காக இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த இதுதான் பிளாஸ்மா நிலை அப்படின்றாங்க. ஸோ போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்பநிலைக்கான வாயுநிலை போன்ற பருப்பொருட்களின் நிலை தான் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ கணக்கிடப்பட்டு எப்போ உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா 1925 கணக்கிடப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம்னா என்ன? மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயுநிலை, அந்த வாயுநிலையில் இருக்கிற பொருட்கள் தான் போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ 6வது கொஸ்டின் பாருங்க, கடும் குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படுத்தும் நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்க நிலை. ஏன்னா இதுதான் மிக குறைவான வெப்பநிலையில, தட்ப வெப்பநிலையில இருக்கிற ஒரு பொருளை, ஒரு வாயு பொருளாச்சுல. ஸோ அதனால. சரிங்களா? 7th கொஸ்டின் பாருங்க, எளிதில் பாயும் தன்மை பெற்றுள்ள பொருட்கள். இது லாஸ்ட் டைம் எஸ்ஐகளை கேட்டிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் இப்படி டைரக்டா கேட்கல, இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாயுக்கள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். எளிதில் பாயும் தன்மை கொண்டது. புவியீர்ப்பு விசையால் அதிகம் ஈர்க்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா திரவம் தான். சரிங்களா? அப்போ புவியீர்ப்பு விசையால் அதிகம் ஈர்க்கப்படும் பொருட்கள் வந்து திரவம். அப்போ ஆப்ஷனில் திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லிட்டு 4 இது இருக்கும். ஸோ அதில் எது திரவமான பொருளோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். பருப்பொருட்களின் மீது அழுத்தம் எவ்வாறு செயல்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ திண்மத்தில் அழுத்தம் எப்படி இருக்கும், திரவத்தில் அழுத்தம் எப்படி இருக்கும், வாயுவில் அழுத்தம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். திண்மத்தில் வந்து அழுத்தத்திற்கு உட்படாது. ஏன்னா திண்மமே கிண்ணன்னு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கல்லை வச்சுக்கிறோம். கல்லை என்னதான் அழுத்தினாலும் அது நொறுங்கி தான் போகும். ஸோ அப்போ சரிங்களா, அழுத்தத்திற்கு உட்படாது. திரவம் பார்த்தீங்கன்னா சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். தண்ணியை வந்து கொஞ்ச அளவு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. வாயு பார்த்தீங்கன்னா அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது லாஸ்ட் டைம் பிசி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் பருப்பொருள் என்ன? வாயு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பருப்பொருட்களின் துகளின் புவியீர்ப்பு விசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திண்மத்தில் எப்படி இருக்கும்? துகள்கள் வந்து ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கும். சரிங்களா? அதே திரவத்தில் பார்த்தீங்கன்னா திண்மத்தை விட கொஞ்சம் குறைவு. வாயுவில் பார்த்தீங்கன்னா வாயுவில் நிறைய துகள்கள் இருக்கும். அப்போ இந்த துகளுக்கும் அந்த துகளுக்கும் இடைப்பட்ட கேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின், இது எஸ்ஏலையும் சரி பிசிலையும் சரி அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படும் தத்துவம் எது? மைய விலக்கு விசை. சரிங்களா? அதே மாதிரி இந்த குடைராட்டனத்தில் வந்து, அதாவது 2022 பிசி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. குடைராட்டனத்தில் உள்ள சுற்றுறவங்க வெளியே தள்ளப்படுறாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன விசை செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மைய விலக்கு விசை தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். குடிநீரில் உள்ள மாசுக்களை சுத்திகரிக்க எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது? எதிர் சவ்வூடு பரவல். நம்ம ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம்ல, ஸோ அது எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னா எதிர் சவ்வூடு பரவல், அந்த முறை மூலமாக தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எளிதில் நகரும் தன்மையோட பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயு. ஏன்னா வாயுக்கு தான் இடைவெளி கேப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கேப் அதிகமாக இருந்தால் ஒன்று நகர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு துளி நீரில் உள்ள நீர் துகள்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10⁻21. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம பருப்பொருட்கள் 5 வகையான பருப்பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த 5 வகையிலையுமே தனிமம், சேர்மம் இது ரெண்டும் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது அந்த 5 வகையிலையுமே தனிமம், சேர்மம் சொல்லி இதை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஸோ மாற்றம் வந்து வேதியியல் மாற்றம், இயற்பியல் மாற்றம்னு சொல்லி ரெண்டு வகையான மாற்றங்கள் பிரிக்கலாம் மேஜராக.
ஸோ அதில் இயற்பியல் மாற்றம் அப்படின்னா என்ன? 2 எடுத்துக்காட்டு பாருங்க. பனிக்கட்டி உருகுதல், உப்பு கரைதல். அதாவது ஃபிசிக்கலாக என்ன நடக்குமோ அது ஃபுல்லாக இயற்பியல் மாற்றம். சரிங்களா? இப்போ பனிக்கட்டியாக இருக்குது. அதை ஹீட் பண்ணோம்னா உருகிருச்சா? ஸோ கட்டியாக இருந்தது உருகிருச்சு. அப்போ அதோட உருவத்தில் சேஞ்ச் வந்துருச்சா? ஸோ இதுதான் இயற்பியல் மாற்றம். உருவத்தில் எதுவுமே சேஞ்சஸ் வராமல் உள்ள, அதாவது இன்பில்டாக கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது எல்லாமே வேதியியல் மாற்றம். சரிங்களா? ஸோ வரிசையாக பார்க்கலாம். வேதியியல் மாற்றம்னா ஒரு பொருளின் வேதியியல் பண்புகளில் மட்டுமே மாற்றம் நிகழ்வது. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு இப்போ ஒரு ஷேப்பில் இரும்பு இருக்குன்னா அந்த ஷேப்பில் தான் இரும்பு இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா துருவாக இருக்கும். ஸோ அப்போ அதோட வேதியியல் பண்புகளில் மாற்றம் வந்திருக்கு. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? வெள்ளி வந்து கருப்பாகிறது, மரம் எரியிறது, சோளம் வந்து பொரியிறது, அதாவது பாப்கார்ன். இது ஃபுல்லாமே வேதியியல் மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 19வது கொஸ்டின். எந்த மாற்றத்தில் புதிய பொருட்கள் ஏதும் உருவாவதில்லை? முக்கியமான கொஸ்டின். இயற்பியல் மாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தற்காலிகமானதும் மீள்தன்மை கொண்ட மாற்றம் எது அப்படின்னா இயற்பியல் மாற்றம். மீள்தன்மைனா இப்போ ஒரு பொருள் வந்து இப்போ நம்ம லப்பரே எடுத்துக்கலாம். லப்பரை இழுத்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும், விட்டோம்னா திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுதா? ஸோ இது வந்து மீள்தன்மை. மீளாத்தன்மைனா ஒரு பொருள் ஒரு இதில் மாறிடுச்சு அப்படின்னா திருப்பி பழைய நிலைமைக்கு திரும்பாது. ஸோ அது வந்து மீளாத்தன்மை. இப்போ உருகுதல் என்றால் என்னன்னா திண்மத்திலிருந்து திரவத்திற்கு மாறுவது. சரிங்களா? இப்போ திண்மமாக இருக்குது, பனிக்கட்டியாக இருக்குது, அது அப்படியே திரவமாக மாறுறது தான் உருகுதல். ஆவியாதல் அப்படின்னா திரவத்தை நம்ம கொதிக்க வைப்போம், அது மேலே ஆவியாக போயிடும். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. உறைதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரவத்திலிருந்து திண்மமாக மாறுது, தண்ணியை பனிக்கட்டியாக மாற்றுறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆவி சுருங்குதல் என்றால் என்ன? வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுவது. இதை தான் ஆவி சுருங்குதல். இன்னொன்று குளிர வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருக்க கொஸ்டின். பதங்கமாதல் என்ற என்னன்னா திண்மத்திலிருந்து திரவமாக மாறாமல் டைரெக்டாக வாயு மாறுது. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. திண்மத்திலிருந்து வாயுவுக்கு மாறுறது, திரவமாக மாறாமல் வாயுவா ஸ்ட்ரெயிட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கற்பூரம், நாப்தலின், இதெல்லாம் எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் எனப்படுவது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. நீர் தான். இப்போ பொதுவாக ஏதாச்சும் நம்ம கரைக்கணும் அப்படின்னா நம்ம எது பயன்படுத்துவோம்? தண்ணி தான் அதிகமாக பயன்படுத்துவோமா? ஸோ அதனால். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பால் தயிராகுதல் என்ன வினைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீளா வினை இல்லாட்டி வேதி வினை. சரிங்களா? ஸோ ரெண்டில் எது போட்டால் ரைட்டு தான். லாஸ்ட் டைம் பிசியில் கேட்ட கொஸ்டின். 29வது கொஸ்டின் பாருங்க. முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர். அவர் தான் நொதித்தல் அப்படின்ற கான்செப்டவே சொல்லியிருக்காரு. சரிங்களா? கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சுட்ட சுண்ணாம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கால்சியம் ஆக்சலைட். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேதியியல் பொருள்ன்றது நம்ம தனி வீடியோவாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டிஎன்பிசிக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் படிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.